இந்தியா மக்கள் ஏன் சேனல் தெரியுதா? ஸ்க்ரோல் பண்ணி போமா ஒரு நிமிஷம் நின்னுடா. பெரிய பேர் பெரிய பேனர் பெரிய விளம்பரம், அதுக்காக தான் டாலன் இருக்கா? சொல்லு நண்பா, கேமரா சின்னது, கனவு பெருசு, ஏன் குரல் உண்மையானது. ஃபேக் இல்ல, விசில் லைக் இல்லனா கூட லவ் இருக்கு. வியூ குறைஞ்சாலும் ஃபயர் உள்ளே எரியுது. எல்லாரும் ஸ்டாய்ட்ட பாக்குறாங்க, ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஸ்பாக்கை மறக்கிறாங்க. இன்னைக்கு இல்லனா பரவாயில்ல, நாளைக்கு நாம தான் சிக்னலுக்கு. Hey hey hey, can't you see my YouTube channel? I always look in big channels. Watch me now, come rock with us. 95th வந்து தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனை மரம். தமிழ்நாட்டுக்கு வந்து பனை மரம், தெரிஞ்சது தான், சிம்பிள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது அமலுக்கு வந்தது? ஜனவரி 26, 1950. இந்தியாவினோட அரசியலமைப்பு சட்டம் வந்து எப்போ வந்து அமலுக்கு வந்துச்சு? 1950. அதாவது சுதந்திரம் வந்து 3 வருஷம் கழிச்சு ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம். நீரின் அடர்த்தி அதிகமாக இருக்கும் வெப்பநிலை எது? 97வது கொஸ்டின் வந்து நீரின் அடர்த்தி அதிகமாக இருக்கும் வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ். அடர்த்தி எந்த ஸ்டேஜில் வந்து அதிகமாக இருக்குன்னா, அதாவது வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது வந்து 4 டிகிரி செல்சியஸ். ஸோ காந்தியடிகள் கொல்லப்பட்டது முன்னே சொன்னது தான் 1948 ஜனவரி 30. சுதந்திரம் கழிச்சு 1 இயர் கழிச்சு, 1 இயர் கூட இல்லை, சட்டமாக இருக்கும். நவம்பர் டிசம்பர் ஜனவரி 5 மாதத்துலேயே 5 மாதம் முன்னே தான் அவர் இறந்துட்டார். ஸோ 99 கொஸ்டின் வந்து திருக்குறளில் அவையறிதல் அதிகாரத்தில் எத்தனை குறட்பாக்கள் உள்ளன? 10 குறட்பாக்கள். அவை அறிதல், அவையை பற்றி அறிஞ்சு செய்யப்படுது, அதை பற்றி வந்து அதில் எத்தனை குறள் இருக்குன்னா 10 குறள்கள். ஒரு அதிகாரத்தில் வந்து ஒவ்வொரு எத்தனை குறள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வரும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 10 குறள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து 100 வந்து உலகின் மிக உயரமான சிகரம் எது? உலகிலேயே ரொம்ப உயரமாக இருக்கிற சிகரம் வந்து எவரெஸ்ட் சிகரம். ஸோ வந்து 8848 மீட்டர். மீட்டரில் பார்த்திங்கன்னா 8848 மீட்டர். ரொம்ப பெருசு தான், லென்த்து தான். அது நிறைய பேர் ஏறி சாதிச்சிருக்காங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இம்பார்ட்டண்டான கொஷின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு சொன்னது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த சேனல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால், நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.